Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 days weight loss challenge ஓட day 31 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிறைய நம்மளோட சேனல் வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் weight loss பண்ணணும்ன்றதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும். சோ மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இப்ப வாங்க சில டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க, அது எல்லாமே பார்த்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு டே ரொட்டீன் பார்க்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்துட்டு ரிப்பீட்டடா அதே கேள்வியை தான் கேட்டுட்டே இருக்கீங்க. நானும் ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு தான் இருக்கேன். சொல்றதுனால பிரச்சனை கிடையாது. திருப்பி கேட்கறதுக்கு சில பேருக்கு வீடியோஸ் நம்மளோட வீடியோ ரெகுலரா பாக்குறவங்களுக்கு இரிட்டேட் ஆகலாம் இல்லையா? சோ அதனாலதான் சொல்றேன். நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களோட வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன். வாங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் வித்யா சிஸ்டருக்கு இன்னைக்கு பர்த்டே, அதாவது 15 தேதி. இன்னைக்கு 14 அன்னைக்கு நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். 15 அவங்களோட பர்த்டே. ஹாப்பி பர்த்டே வித்யா சிஸ்டர். நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கணும். நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே நீங்க ஒண்ணு அச்சீவ் பண்ணணும். இந்த சிஸ்டருக்கு எல்லாருமே பாத்தீங்கன்னா விஷஸ் பண்ணுங்க. ஆல்ரெடி அட்வான்ஸா எல்லாருமே நம்மளோட ஃபேமிலி ஆயிட்டோம். எல்லாருமே ஆல்ரெடி உங்களுக்கு விஷஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். என்னோட பெஸ்ட் விஷஸ் சிஸ்டர். வாங்க அடுத்தடுத்து இதெல்லாம் பார்க்கலாம். அந்த வித்யா சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் என்னோட பர்த்டே இல்லையா நாளைக்கு, நான் கேக் சாப்பிடலாமா, எனக்கு கேக் சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது நம்மளோட பர்த்டே, அதை நல்லா என்ஜாய் பண்ணணும். பட் நீங்க ஒரே தான் சாப்பிடாம உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே சாப்பிடுங்க. மறுநாள் பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு டயட்டை ஸ்டார்ட் பண்ணிருங்க. அவ்வளவுதான், சரிங்களா? அதுக்காக அந்த டே போயிடுச்சுன்னா நமக்கு திரும்ப கிடைக்காது, சரிங்களா? சோ அதனால உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்க. உங்களோட பர்த்டே அன்னைக்கு மறுநாள் உங்களோட கோலுக்காக நீங்க உங்களை சேஞ்ச் பண்ணிட்டு அதே இதை டயட்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க சிஸ்டர். ஓகேங்களா? வாங்க ஃபர்ஸ்ட் ஒரு இதுனா அக்கா மலச்சிக்கல் வந்துட்டே இருக்கு. கான்ஸ்டிபியூஷன் பிரச்சனை கண்டிப்பா வரதான் செய்யும். ஏன்னா கார்போஹைட்ரேட் கம்மியா எடுக்கிறதுனால, நார்ச்சத்து எல்லாம் அதிகமா எடுக்கிறதுனால கண்டிப்பா அந்த பிரச்சனை வரும். இந்த பிளாக் காஃபி எல்லாம் குடிக்கும் போது அந்த பிரச்சனை இருக்காது. அதுக்கப்புறம் நெல்லிக்காய் ஜூஸ் அந்த மாதிரி குடிங்க. நிறைய தண்ணி குடிங்க. காலையில எந்திரிச்சது எம்டி ஸ்டமக்ல நல்லா தண்ணி குடிச்சீங்கன்னா உங்களுக்கு மோஷன் நல்லா போகும். சோ இந்த மாதிரி சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணுங்க. பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கருவேப்பிலை, அது கூட கொஞ்சம் ஜீரகம் போட்டு நல்லா ஜூஸ் பண்ணி நீங்க குடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களோட மலச்சிக்கலும் சரியாகும். அது போக உங்களோட வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்க உடம்புக்குமே ரொம்ப நல்லது. ஹேர் க்ரோத்துக்கு நல்லது, ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. சோ அது மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்க. பிளாக் காஃபியும் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா தான் இருக்கு. சோ உங்களுக்கு எது இதுவா இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்க. காலையில நல்லா எம்டி ஸ்டமக்ல நல்லா தண்ணி குடிச்சிட்டு கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன். நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க. எது உங்களுக்கு சூட் ஆகுதோ. ரொம்ப உங்களுக்கு கான்ஸ்டிபியூஷனா ரொம்ப மலச்சிக்கலா ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரைஸ், வெள்ளை சாதம் எடுத்துட்டு ஒரு தண்ணியில கரைச்சு குடிக்கிற மாதிரி குடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ராணி சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, நான் பலகாரம்லாம் இந்த லட்டு, இந்த மாதிரி பலகார முறுக்கு, இந்த மாதிரி இதெல்லாம் நான் வீட்லயே செஞ்சு சேல் பண்றேன் சிஸ்டர். இந்த மாதிரி ஏதாவது ஆர்டர் மாதிரி எடுத்து நான் வீட்ல இருந்து செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பா அது ஒரு நல்ல விஷயம். வீட்டுல நம்ம குழந்தைகள் நம்மளோட குடும்பத்தை பார்த்துக்கிட்டே ஒரு விஷயம் பண்றதுன்றது பெரிய விஷயம். ஆபீஸ்க்கு போய் தான் வேலை பார்த்து நம்ம சம்பாதிக்கணும்னு கண்டிப்பா கிடையாதுங்க. எல்லா தொழிலுமே ஒரு நல்ல தொழில். அது போக நம்ம குடும்பத்தை பார்த்துட்டு ஒரு விஷயம் பீஸ்ஃபுல்லா பாக்குறோம் அப்படின்னா அது பெரிய விஷயம். இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருப்பீங்க, ஹவுஸ் ஒய்ஃப் என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபுட், சாப்பாடு செஞ்சு கொடுக்கறதோ, ஒரு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களோட கவனத்தை செலுத்தினீங்கன்னா வச்சுக்கோங்க, அதன் மூலமா இன்கமும் வரும், உங்களுக்குமே மைண்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நமக்கு பிடிச்சவங்களுக்கு நம்மளோட ஏர்னிங்ஸ்ல இருந்து ஏதாவது வாங்கி கொடுக்கறதுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சோ முயற்சி பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் சூப்பர் சிஸ்டர் ராணி சிஸ்டர், நல்லா பண்ணுங்க. எனக்கும் பார்சல் ஊருக்கு வரையில சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா டேஸ்ட் பண்ணி நீங்க சொன்ன லிஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது சாப்பிடணும் போலதான் இருந்தது. அவ்வளோ சூப்பரா நல்லா பண்ணுங்க சிஸ்டர், பெஸ்டா பண்ணுங்க.
அதுக்கப்புறம் வந்து இந்த ரெசிபிஸ் எல்லாமே நீங்க நல்லா பண்றீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதை ஃபுல்லா ஒரு பிளேலிஸ்டா போடுங்க, எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொன்னீங்க. கண்டிப்பா பண்றேன். அதுக்கு டைமே இல்லாம தான் பிளேலிஸ்டே போடாம இருக்கிறேன். இருந்தாலும் நீங்க இப்ப எல்லாமே வந்து இதுல குடுக்குறேன். நீங்க வந்து இப்ப ஏதாவது கொள்ளு துவையல் டெல்லி தமிழச்சி அப்படின்னு போட்டீங்கன்னா வரும். சோ அந்த மாதிரி நான் வந்து லிங்க் இது வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்படி வருதான்னு. நான் பிளேலிஸ்ட் கண்டிப்பா வந்து ஃப்ரீ ஆயிட்டு கண்டிப்பா போட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து கனகா சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க. கனகா சிஸ்டர் வந்து இன்னைக்கு வந்து வீடியோ அவங்களோட போன் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டோட மொபைலை வாங்கி பார்த்துட்டு அதுல இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவ்வளவு தூரத்துக்கு நம்மளோட வீடியோஸ் வந்து அவங்களுக்கு இம்பார்ட்டன்டா ரொம்ப முக்கியமா யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிஸ்டர். ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் ராணி சிஸ்டர் நீங்க சொல்லியிருந்தீங்க கருவேப்பிலை செடி மேல மாடி தோட்டத்துல இவ்வளவு வச்சிருக்கீங்க, அதையும் வச்சிருங்களேன் சிஸ்டர். எல்லா சாப்பாட்டுக்கும் போறதுக்கு டேஸ்ட்க்கும் ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா மனமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆல்ரெடி நம்மளோட மாடி தோட்டத்துல நான் காமிச்சிருக்கேன். சம்டைம் எனக்கு எமர்ஜென்சி கண்டிப்பா தேவைன்றதுக்கு நான் மாடியில பறிச்சுதான் யூஸ் பண்றேன் இருக்குது. பட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கு. நான் வந்து டெய்லியும் பறிச்சேன்னா அது வந்து மொட்டையாயிடும் இல்லையா? சோ அதனாலதான் வந்து தேவையானதுக்கு மட்டும் நான் வந்து பறிச்சுப்பேன் சிஸ்டர். இதுவே கீழே தரையில வச்சோம்னு வச்சுக்கோங்க, கருவேப்பிலை நல்லா வந்து வரும். அதுவே மாடி தோட்டம்ங்கும் போது கொஞ்சம் வந்து ஸ்லோ தான் இருக்குது. இந்த இதுல இருக்கு, நீங்களே பாத்துருப்பீங்க, வீடியோஸ்ல காட்டியிருக்கேன். பட் என்னன்னா நான் டெய்லியும் பறிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து 3 வேலை செய்யறோம், அதை பறிச்சோன்னா அந்த செடியை மொட்டையாயிடுமேன்றதுக்காக மீன் குழம்பு இந்த மாதிரி ஏதாவது இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்துக்கு மட்டும் அதை வந்து பறிச்சுக்கிறது சிஸ்டர். அதான். அதுக்கப்புறம் ரெட் அவல், சிகப்பு அவல் யூஸ் பண்ணுங்க சிஸ்டர், நல்லது அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா சிகப்பு அவல் வந்து அதுல நிறைய ஃபைபர் கண்டென்ட் இன்னும் அதிகமா தான் இருக்கும். பட் இங்க கிடைக்கல, அதனாலதான் நான் வந்து வெள்ளை அவல் வந்து எடுத்திருக்கேன். வெள்ளை அவல்லையும் ஃபைபர் இருக்கு, ஆனா வெள்ளையை கம்பேர் பண்ணும்போது சிகப்பு அவல்ல வந்து நிறைய ஃபைபர் இருக்கு. கிடைச்சா கண்டிப்பா நீங்க எல்லாருமே பயன்படுத்துங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. நான் ஆல்ரெடி எல்லாரும் வீடியோல அதான் சொல்றேன், சிகப்பு அவல் இன்னும் நல்லதுதான். எனக்கு இங்க அது கிடைக்கல, சோ அதனாலதான் வந்து இது யூஸ் பண்றேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் கேட்டா, உங்க அம்மாச்சி வந்து வேற வீட்டுல இருக்காங்களா, அவங்க வந்து அவங்க தனியா சமைச்சு உங்களுக்கு கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. நான் தான் அம்மாச்சிக்கு சமைச்சு கொண்டு போய் கொடுக்குறேன். ஏன்னா அவங்க வந்து வேலை பாக்குறாங்க, அவங்க வந்து வேலை பாக்குற இடத்துக்கு நான் சாப்பாடு கொண்டு போய் கொடுப்பேன். அங்க ஏதாவது சமைச்சாங்கன்னா எனக்கு கொடுப்பாங்க. சோ அதுதான், மத்தபடி நாங்க எல்லாமே ஒன்னாதான் இருக்கோம். ஒரே காம்பவுண்டுக்குள்ள பெரிய பங்களா மாதிரி அம்மாச்சி வேலை பாக்குறது, நமக்கு வந்து கோட்ரஸ் கொடுத்துருக்காங்க. சோ அதுதான் வித்தியாசம், சரிங்களா? நான் தான் நம்ம வீட்டுக்கு சமைக்கிறேன், அம்மாச்சி வேலை பார்க்குற இடத்துல சமைக்கிறதுல நமக்கு வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி. வெளியில ஏதாவது ஊருக்கு போகும்போது டயட் ஃபாலோ பண்ற மாதிரி ஏதாவது சொல்லுங்க சிஸ்டர் அப்படிங்கீங்க. கண்டிப்பா எங்கேயாவது நம்ம போயிட்டோம் அப்படின்னா ரைஸோட அளவு கம்மியா எடுத்துட்டு அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா, பொரியலோ இல்ல மீனோ கறியோ ஏதோ சாப்பிடுறீங்கன்னா அதோட அளவை வந்து அதிகமா எடுத்துக்கோங்க. ஃப்ரைட் ஐட்டம் அதிகமா எடுத்துக்காம குழம்புல போட்டது மாதிரி எடுத்துட்டு அந்த மாதிரி நீங்க தான் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கணும். அந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு தானே தெரியும். நான் ஆனா நிறைய வீடியோஸ்ல நிறைய விஷயங்கள் காட்டிக்கிட்டு தான் இருக்கேன், அதுக்காக தான் இந்த மாதிரி சாப்பிடுங்க அந்த மாதிரி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் வெயிட் வந்து கம்மியா வந்து காட்டுது சிஸ்டர், நல்லா குறைஞ்ச மாதிரி காட்டுது. பட் என்னன்னா எனக்கு வந்து உடம்புல எந்த சேஞ்சஸுமே தெரிஞ்ச மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நம்மளோட உடம்புல இருக்க தண்ணிச்சத்து வந்து குறையும், சரிங்களா? அதனால வெயிட் நம்பர்ல குறைஞ்ச மாதிரி இருக்கலாம், ஆனா உங்களுக்கு வந்து இன்ச்சஸ்ல குறைஞ்ச மாதிரி தெரிஞ்சிருக்காது. ஆனா நீங்க இன்னும் நீங்க உங்களோட எஃபோர்ட்டை வந்து போடணும்னு அர்த்தம். நீங்க போடுங்க, அதற்கான பலன் இருக்கும். அது போக உங்களோட வெயிட் மிஷின் கரெக்டா இருக்கான்றதையும் செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா அதுவும் பிரச்சனை வந்து இருக்கலாம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் கண்டென்ட் வந்து குறைஞ்சிருக்கும், அதுக்கப்புறம் கொழுப்புகள் குறைய கொஞ்சம் டைம் எடுக்கும். சோ அதனால நீங்க கிவ் அப் பண்ணாதீங்க, உங்களோட வேலையை கரெக்டா பண்ணுங்க சிஸ்டர். அதுக்கப்புறம் வந்து சப்ஜா விதை இருக்கு இல்லையா, அந்த சப்ஜா சீடு இருக்கு இல்லையா, அதை வந்து தண்ணியில போட்டு என்னோட பொண்ணு வந்து தண்ணி டெய்லி ஸ்கூலுக்கு அப்படிதான் எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சப்ஜா சீடா இருக்கட்டும் சியா சீட்ஸா இருக்கட்டும் ஒரு அளவு தான் எடுத்துக்கணும். ஒரு நாளைக்குன்னு இப்ப ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் ஒருத்தவங்க வந்து எடுத்துக்கணும், சரிங்களா? அதுதான் வந்து சொல்றேன். அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வீக்லி எப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி கூட கொடுத்துக்கோங்க. ஏன்னா அதுல வந்து குளிர்ச்சியும் இருக்கு அதுல, சரிங்களா? ஒரு சிலருக்கு வந்து த்ரோட் பெயின் இந்த மாதிரி ஓவர் குளிர்ச்சி வந்து சில பேருக்கு ஒத்துக்காமல் இருக்கலாம். சோ அதனாலதான் சொல்றேன். மத்தபடி டெய்லியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம், சரிங்களா? அதுக்கு மேல போயிடாதீங்க, எடுக்க கூடாது. அதுக்கப்புறம் வந்து இந்த கருப்பு கவுனி அரிசி வந்து டெய்லியும் எடுத்துக்கலாமா சிஸ்டர், அதிகமா சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டீங்க.
கருப்பு கவுனி அரிசி கண்டிப்பா டெய்லியும் நீங்க எடுத்துக்கலாம். கஞ்சி பண்ணி இந்த மாதிரி நான் காமிட்டிருந்தேன் இல்லையா, அதுல எது வேணாலும் நீங்க வந்து செஞ்சு சாப்பிடலாம். பட் என்னன்னா அதிகமா நீங்களே எடுக்கலாம் நினைச்சாலும் அதுல எடுக்க முடியாது. ஏன்னா அதுல நார்ச்சத்து அதிகமா இருக்கு. அது வந்து நீங்களே நினைச்சாலும் அது இவ்வளவுதான் சாப்பிட முடியும். நல்ல ஃபில்லிங்கா இருக்கும், ரொம்ப நேரத்துக்கு பசி இல்லாம இருக்கும். நீங்களே நினைச்சாலும் அதிகமா சாப்பிடவே முடியாது. முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க சிஸ்டர். ஏன்னா அதோட பெனிஃபிட் அதுதான். சரிங்களா, அந்த காலத்துல எல்லாம் கொஞ்சமா சாப்பிட்டாலும் அதுக்கான உழைப்பு பண்ணுவாங்க. உழைக்கிற அளவுக்கு அந்த இது வந்து தெம்பு கொடுக்கும், அது பசி இல்லாம இருக்கும். அந்த இதெல்லாம் நார்ச்சத்து இருந்தது அவ்வளோ. சரிங்களா, இப்ப வர்ற உணவுகள்ல எதுவுமே இல்ல. அதான் இப்ப எல்லாமே நம்ம வந்து தேடி தேடி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் எனக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸா இருக்கு சிஸ்டர். பீரியடே கரெக்டா வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்றீங்க. இது இப்போ வந்து ஃபுட் லைஃப் ஸ்டைல்னால தாங்க அது எல்லாமே நடக்குது. நீங்க வந்து கரெக்டான இந்த மாதிரி ஹெல்தியான ஃபுட் லைஃப் ஸ்டைல் எடுத்துக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த உங்களுக்கு அந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து சரியாகி உங்களுக்கு நார்மலான பீரியட்ஸ் வந்து கண்டிப்பா வரும். இந்த ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் ஃபுட் இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி சாப்பிடுங்க. இன்னொரு விஷயம் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து எடுத்துக்காதீங்க. ஏதாவது ஒரு சின்ன விஷயம் இருக்குன்னா அதை ஓவர் திங்கிங் பண்ணி நம்மளை வந்து டென்ஷன் ஆக்கிக்கிறோம். அது வந்து கூடாது. அது இல்லாம ஏதாவது ஒரு வேலை மேலையோ, ஏதாவது ஒரு படிக்கிறீங்களா இல்ல வேலையில இருக்கீங்களா, ஏதாவது ஒரு இதுல கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம டைவர்ட் பண்ணிக்கணும். நம்மளை வந்து ஹாப்பியா வச்சுக்கிட்டாங்க நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். இப்போ ஒரு ஃபேமிலில நம்ம வந்து சந்தோஷமா இருக்கணும், இப்ப நம்ம வந்து ஃபேமிலியே நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா சில சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ணணும். நம்ம குடும்பம் இல்லையா, நம்ம வந்து சந்தோஷமா இருக்கணும்னா சில விஷயங்கள். இப்போ நம்மளும் முரண்டு பிடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த குடும்பத்துல இன்னும் மேலும் பிரச்சனை தான் ஆயிட்டு இருக்குமே தவிர உங்களோட சந்தோஷம் போயிரும், அந்த சந்தோஷம் போயிரும். சோ ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் போகாம இருந்தீங்கன்னாவே இர்ரெகுலர் பீரியட்ஸா இருக்கட்டும், வெயிட் லாஸ் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பரா வந்து பண்ணிடலாம் சிஸ்டர். சோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இதெல்லாமே. சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராகில வந்து கேப்ப மாவுல நான் பால் போட்டு சாப்பிடலாமா? நான் பாலே அவாய்ட் பண்ண சொல்றேன். பால் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. வெயிட் லாஸ் டைம்ல வேணாம். வெயிட் மெயின்டைன் பண்ணும்போது நீங்க வந்து எடுத்துக்கலாம். ராகில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது கேப்ப மாவுல எல்லாம் நிறைய அயன் கண்டென்ட் வந்து இருக்குங்க. நல்லா வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பிளாக் காஃபி டீ வந்து எவ்வளவு எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு? 1-2 அவ்வளவுதாங்க எடுத்துக்கோங்க. நிறைய தண்ணி குடிங்க. சரிங்களா, இப்போ உங்களுக்கு டீ கிரேவிங் இருக்கு அந்த டைம்ல 1-2 அந்த மாதிரி குடிங்க. அதுக்காக பிளாக் காஃபி குடிக்கலான்றதுக்காக பொழுதோட அதே குடிச்சிட்டு இருந்தாலும் நல்லதுக்கு இல்லது. சரிங்களா, 1-2 அவ்வளவுதான், அதுக்கு மேல வச்சுக்காதீங்க. நிறைய தண்ணி குடிங்க. சரிங்களா, உங்களுக்கு லைட்டா வெதுவெதுப்பா அந்த மாதிரி ரொம்ப சூடா குடிக்க கூடாது, லைட்டா வெதுவெதுப்பா குடிங்க. இல்ல நார்மல் தண்ணியை கூட குடிங்க. தண்ணி குடிச்சாலே உங்களுக்கு வந்து நல்லா ஃபில்லிங்கா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்னோட ஹைட் வந்து இன்னும் கேட்டுட்டே இருக்கீங்க. 5.3 என்னோட ஹைட்டு. அதுக்கப்புறம் வந்து கோதுமையில வந்து ரொட்டி பண்ணி சாப்பிடலாமா? கண்டிப்பா சாப்பிடலாம். முருங்கைக்கீரை எல்லாம் போட்டு வெங்காயம் எல்லாம் போட்டு ரொட்டி மாதிரி தட்டுறது, நம்ம அந்த கேப்ப மாவுல வந்து ரொட்டி தட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் பண்ணி சாப்பிடலாம். என்னன்னா அதெல்லாம் கொஞ்சம் கனமா இருக்கும். ஒண்ணு மட்டும் எடுத்துக்கோங்க. சரிங்களா, அந்த மாதிரி இப்போ நமக்கே தெரியும் ஒரு ஐட்டம் வந்து பெருசா இருக்கா, அப்ப அதை வந்து 1 எடுத்துக்கணும். கோதுமை தோசை லைட்டா இருக்கும், அதை 2 எடுத்துக்கணும். அப்படின்றத நம்ம தான் வந்து டிசைட் பண்ணிக்கணும். நம்ம வந்து நமக்கு வந்து பசி ஓரளவுக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கணும். நம்ம ஹெவியா சாப்பிட்ட மாதிரி இருக்கக்கூடாது, அதுக்காக லோவா சாப்பிட்ட மாதிரி இருக்கக்கூடாது. கரெக்டா நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி போகணும். நான் சொன்ன எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கமெண்ட்ல வந்து எல்லாத்துக்குமே நான் வந்து ரிப்ளை கொடுத்துட்டேன். வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்தடுத்த வீடியோல எனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறேன். சோ அடுத்து வந்து நம்மளோட ரொட்டீன் வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்தடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சிம்பிளா ஏதாவது லஞ்ச் பாக்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்ணிடலாம். 58.55 வந்து இருக்கு. ஆல்ரெடி நான் வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணிட்டேன். ஜஸ்ட் இப்போ வந்து மெயின்டைன் தான் வந்து பண்றேன். ஆனா இந்த ஃபுட் லைஃப் ஸ்டைல் எடுத்துக்கும் போது நீங்க கண்டிப்பா வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். ஸோ வந்து கண்டிப்பா வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எம்டி ஸ்டமக்ல குடிக்கிறதுக்கு இன்னைக்கு வந்து பிளாக் காஃபி தான் வந்து ரெடி பண்றேன். ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வீடியோ எடுத்துட்டே பண்றேன்னு சொல்லிட்டு லைட்டா கொட்டிட்டு இருக்குது, இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பேன், என்ன பண்றது. அதுக்கப்புறம் வந்து குடிச்சாச்சுங்க. குடிச்சாதான் கொஞ்சம் வந்து அப்படியே ஆக்டிவா வந்து டக்குன்னு வேலை வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பீர்க்கங்காய், இன்னொரு விதமான பீர்க்கங்காய். இதை வச்சு வந்து சட்னி துவையல் என்ன வேணாலும் சொல்லலாம், அதை வந்து பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து இட்லியை வந்து ஊத்தி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லியை ஊத்தி வச்சுட்டு
வச்சுட்டு அந்த பீர்க்கங்காயை வந்து லைட்டா தோலை சீவிட்டு இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த தோல்லையும் நம்ம வந்து பண்ணலாம். இது வந்து இன்னொரு வகையான பீர்க்கங்காய். ஸோ அதனால பீர்க்கங்காயை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ணி காமிக்கிறேன். நம்ம வந்து நார்மல் பீர்க்கங்காய் இருக்கும்ல கொஞ்சம் சொர சொரப்பா, அதை வச்சும் வந்து இந்த மாதிரி பண்ணலாம். ஒரு பேன்ல எண்ணெய் சூடு பண்ணிட்டு கடலைப்பருப்பு உளுந்த பருப்பையும் பொரிய விட்டுக்கிறேன். கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. டக்கு டக்குன்னு அதான் போட்டுட்டு இருந்தேன். வெங்காயம், பூண்டு, வரமிளகாய் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறமா தக்காளி வந்து சேர்த்துட்டு இதில் வந்து சின்ன துண்டு புளி வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். என்னடா பருப்பு வந்து ரொம்ப கலர் சேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்ப்பீங்க. ரொம்ப கருகெல்லாம் கிடையாது, லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. பட் டேஸ்ட் ரொம்ப நல்லா தான் இருக்கும். நீங்கள் வந்து நல்லா பொரிஞ்சதுமே வந்து இது பண்ணிக்கோங்க. எனக்கு பக்கத்தில் வந்து அடுப்பு ஆனில் இருக்கனால அதோட ஹீட் வந்து இதுவாகிடுச்சு. அதனால தான் அதுவும் அவசர அவசரமாக பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா, அதனால தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம பீர்க்கங்காய் கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து இட்லியும் வெந்துருச்சு, அதை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பீர்க்கங்காய்க்கு பதிலாக நம்ம வந்து சுரக்காய் பயன்படுத்தலாம், இல்லாட்டினா கேரட்டு இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து பயன்படுத்தி குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கலாம். இங்கே பாருங்களேன், இட்லி வந்து பார்த்தீங்கன்னா நான் எண்ணெயெல்லாம் தடவவே மாட்டேங்க. தண்ணியை வந்து ஃபஸ்ட்டு நனைச்சிட்டு நம்ம வந்து ஊற்றி வைக்கணும். அதுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் லைட்டாக தண்ணியில் காட்டிட்டு நம்ம வந்து எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, சூப்பராக எடுக்க வரும். அவ்வளோதான். இந்த சைடு வந்து பீர்க்கங்காய் நல்லா வதங்கிடுச்சு பாருங்களேன். இதை வந்து அப்படியே ஆற வச்சுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சிக்கலாம். அதுக்குள்ளே வந்து தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பால் வந்து ஆற்றி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஆற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து அவருக்கு குடிக்கிறதுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து லைட்டாக வந்து வெது வெதுன்னு தண்ணி வைப்பேன். ஏன்னா மழை எதுவுமா இருக்கு இல்லையா, அதனால இந்த பீர்க்கங்காய் துவையல் சட்னி எதை வேணால் வச்சுக்கலாம். இது வந்து ஆறிடுச்சு, அதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் கடைசியாக கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால நான் வந்து சேர்த்துக்கல. நல்லா அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியாது. குழந்தைங்களுக்கு நான் வந்து பாருங்களேன், என்னோட பையனுக்கு இட்லியும் சட்னிலாம் வச்சு கொடுத்து விடுறேன். அவங்க வந்து அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து பிள்ளைய வந்து விட்டுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் வந்ததுக்கு அப்புறமா அவருக்கு ஒரு பிளாக் டீ தான் வந்து பண்ணி கொடுத்தேன். அதாவது லெமன் டீ மாதிரி, வித்தவுட் சுகர் தான். அவர் வந்து ஆஃபீஸ்க்கு போகிற முன்னாடி குடிச்சிட்டு போகிறேன். அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்குவாங்க. ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் மூஸ்லி இருக்கு இல்லையா, அதில் பால் ஊற்றி காலைல பிரேக்ஃபாஸ்ட் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா லஞ்சுக்கு இட்லி வந்து வச்சாச்சு. ஏன்னா இங்கே உள்ள நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் வச்சு அவங்களுக்கு சட்னிலாம் வச்சு பேக் பண்ணி அவங்கள அனுப்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் தான் வந்து கிண்டுறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் சேர்த்துட்டு தண்ணியில் நம்ம வந்து இந்த மாதிரி கிண்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி ஓட்ஸை வந்து தனியாக சாப்பிட்றதுக்கு தான் நல்லா இருக்காது. பட் நான் வந்து சொல்கிற மாதிரி காம்பினேஷன்ஸில் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் சைட் பை சைடு அம்மாச்சிக்கும் காஃபி வந்து போட்டு வச்சுட்டேன். சரி நம்ம சாப்பிட்டுட்டு டக்குன்னு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்ஸ் கூட இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் சட்னியை வச்சு தான் வந்து சாப்பிட்றேன். செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. இந்த மாதிரி 2 காம்பினேஷனோட சாப்பிடுங்க. ஏதாவது கூட்டு, பொரியல், குழம்பு இது கூட சாப்பிட்டீங்கன்னா செம்மையா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஓட்ஸ்ல வந்து உப்பு தேவைன்னா போட்டு கிண்டிக்கோங்க. அதுக்கப்புறமா அம்மாச்சிக்கு வந்து இட்லி, சட்னி, காஃபிலாம் எடுத்துட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து குளிச்சு ஃப்ரெஷ்அப் ஆயாச்சு. ஏன்னா அடுத்தடுத்த வேலைகள் அடுத்து பார்க்கணும் இல்லையா, அதனால அதுக்கு இடையில எடிட்டிங் வேலைலாம், வீடை கிளீன் பண்ணுறது, இந்த வேலைகள்லாம் பார்த்துட்டு தான் வந்து இருப்பேன். எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும்னு நினச்சா வீடியோவே பத்தாது இல்லையா, ஸோ அதனால தான். அதுக்கப்புறம் வந்து தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூங் தால் பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து ஃப்ரை பண்ண மாதிரி இருக்கும் இல்லையா, அதை அவருக்கு ஸ்நாக்ஸ் போட்டு கொடுத்தேன். டிவி பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருந்தாரு. என்னை பார்த்தோன்னே விளையாட்டுல 2 கையிலையும் சாப்பிட்ற மாதிரி ஆக்டிவ் பண்றான் பாருங்க. இந்த பாட்டை தான் அவர் பார்த்துட்டு இருக்காரு. எங்க ஃபேமிலிக்கே பிடிச்ச பாட்டுங்க இது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து மிஷின்ல காலையில துணியை போட்டு விட்டுருந்தேன். அதை வந்து எடுத்து காய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போய் காய போட்டுட்டேன். ஏன்னா மழை டைம்ன்றதுனால நம்ம வந்து வெயில் போடையிலே எடுத்து போட்டுக்கிட்டாதான் அப்புறம் வந்து காயாது இல்லையா, ஸோ அதனால மாடியில போய் எடுத்து காய போட்டுட்டு வந்துட்டேங்க. அது ஒரு பெரிய வேலை மாதிரி இருக்கும், துணி இல்லைன்னா குமிஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் கீழே அது வந்ததும் கொஞ்சம் பாத்திரத்தை இப்போ கொஞ்சம் கழுவி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் வேலை மிச்சமாக இருக்குமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து பாத்திரத்தையும் விலக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சு. தம்பியை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வர்றதுக்காக கிளம்பணும் இல்லையா, சின்ன பையனையும் அவருக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றி, அவரை குளிப்பாட்டி ட்ரெஸ் எல்லாம் மாற்றி அவரையும் வந்து கிளப்பியாச்சு. நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அவங்க வெளியில் போனால் அவங்க நாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிருவாரு. போயிட்டு ஆட்டோவை தேடி போகிறான் பாருங்க கரெக்டாக. போயிட்டு அப்புறம் ஸ்கூலில் வந்து அவர்
சின்ன பையனும் இறங்கிட்டு போயிட்டு நான் பையாவோட போறேன்னு சொல்லிட்டு சொல்லவும் கூட்டிட்டு வர்றாங்க பாருங்க. நான் போய் கூட்டு வரேன்னு சொல்லுவேன், அவர் நான் போய் கூட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி அவர் தான் வந்து போவாரு. அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் அம்மாச்சிக்கு வந்து எப்பயுமே ஒரு 11:30 அந்த மாதிரி டயத்துல வந்து மோர் கொடுப்போம் இல்லையா. அவங்களுக்கு வந்து மோர் வந்து பாத்தீங்கன்னா இனி இந்த குளிர் ஒரு மாதிரி மழை சீசனா இருக்கு இல்லையா, அதனால வந்து சரி காஃபி போட்டு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பாலை காய்ச்சி சிம்ல தாங்க வைக்கிறேன். சிம்ல வச்சும் பொங்குதுன்னா பாருங்களேன். ஐயோ நம்ம நேரம் சொல்ல வேண்டியதான். பொங்குனதுக்கு அப்புறம் அதையும் தொடச்சி விட்டுட்டு அப்புறம் உங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு காஃபி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் லஞ்சே எடுத்துட்டு போகலான்னு சொல்லி நேற்று வறுத்த கருவாடு சுரக்கா கூட்டுமே இருந்ததுங்க. ஏன்னா நேற்று நைட்டு வந்து இது கருவாடு இருக்கவும் சுரக்கா கூட்டு யாருக்கு இறங்கலை. ஸோ அதை வச்சிருந்தாங்க இல்லையா, அதனால சாப்பாடு இதெல்லாம் வச்சுட்டு அது கூட ரசமும் இருந்தது. அதை வச்சு இன்னைக்கு வந்து சிம்பிளாக வந்து முடிச்சாச்சு லஞ்சு. ஏன்னா வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா சாப்பாடை, இதுக்காக தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம். ஸோ அதனால சாப்பிட்டாச்சு. அப்போ இவருக்கு பாருங்களேன் இட்லியும் அந்த சட்னியும் அவ்வளோ ரசிச்சு சாப்பிட்டாங்க. குழந்தைங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி பீர்க்கங்காய் வந்து கொடுத்தோம்னா நொழுக்குன்னு இருக்குன்ட்டு சாப்பிட மாட்டாங்க. எனக்கே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பிடிக்காது. இந்த மாதிரி சட்னினா ரொம்ப விருப்பமா இருக்கும், பிள்ளைங்களுமே விரும்பி சாப்பிடுறாங்க பாருங்களேன். ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. என்னன்னா பருப்பு மட்டும் லைட்டா வந்து கருகிராதீங்க. நான் ரொம்ப கருக்கெல்லாம் இல்லை, நான் கருகல, அது லைட்டா வந்து ரொம்ப கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, உங்களுக்கு அது வீடியோல அப்படி தெரியுது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து ரவை களி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில ரவையை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பு ஆன் பண்ணிட்டு இந்த மாதிரி கிண்ட ஆரம்பிக்கணும். நம்ம கேசரிக்கு வைப்போம் இல்லையா, அந்த மாதிரிதான் தண்ணி லெவலு. ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு போட்டாலே ரவை நமக்கு வந்து போதும். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எதுக்கு கிண்டுறேன் அப்படின்னா, என்னோட சின்ன பையன் வந்து என்னோட பசங்க 2 பேரும் சம்டைம்ஸ் சாப்பிடுவாங்க. ஸோ அதனாலதான் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். நல்லா கெட்டியா வந்ததும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுட்டீங்கன்னா சூப்பரா ரவைக்களி ரெடி ஆயிடும். 2 கருவாடு துண்டு, நல்லா ரசம் ஊத்தி ரவைக்களி வந்து 100 to 150 கிராம் அவ்வளவுதான் எடுக்கணும். அதுக்கப்புறம் சொரக்கா கூட்டு நிறைய எடுத்திருக்கேன் பாருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த ரசத்து கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருந்தது. கருவாடுக்கு அப்படி இருந்தது. கருவாடு வந்து வெயிட் லாஸ் டயத்துல சாப்பிடலாமான்னு நிறைய பேர் கேட்பீங்க. சாப்பிடலாம். உப்பு கம்மியா இருக்க கருவாடா தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. கம்மியான அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதான் அதுக்கப்புறம் வந்து பாத்திரம் எல்லாமே விளக்கி போட்டேங்க. கொஞ்சம் பாதி தான் விளக்குனேன். அதுக்கப்புறம் சரி தண்ணி குடிக்கலாமேன்னு சொல்லிட்டு நிறைய வெயிட் லாஸ் டயத்துல வந்து தண்ணி குடிங்க. சாப்பிட்றதுக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி, சாப்பிட்டதுக்கு 20 நிமிஷத்துக்கு பின்னாடி தண்ணி குடிங்க. அதுக்கப்புறம் எடிட்டிங் வேலை இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். டைம் ஆயிடுச்சு தம்பிக்கு டியூஷனுக்கு. ஸோ அவனை கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வந்து வாக்கிங் போனேங்க. ஒரு 2 டேஸா நம்ம வந்து பண்ணலாம் இல்லையா. ஸோ இன்னைக்கு வந்து வாக்கிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து வாக்கிங் வந்து பண்ணியாச்சு. வெயிட் லாஸ் பண்ணும்போது நல்லா வாக்கிங் பண்ணுங்க. உங்க வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா மாடியில வந்து துணி காய போட்டிருந்தோம் இல்லையா. கொஞ்சம் ஒரு மாதிரி மானம் உருட்டுற மாதிரி இருந்தது. ஸோ அள்ளிட்டு வந்தாச்சு. காஞ்சிருச்சு நல்ல வேலைக்கு. அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு ஈவினிங் டயத்துல எப்போ போல காஃபி போட்டு கொடுப்போம் இல்லையா. ஸோ அதை தான் வந்து போட்டு கொடுத்துட்டு இருந்தேன். காஃபி போட்டு கொடுத்துட்டு துணி எல்லாமே அள்ளிட்டு வந்தோம் இல்லையா, அது எல்லாமே மடிச்சு வைக்கணும் இல்லையா, அது எல்லாத்தையுமே மடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த துணி மடிக்கிறது இதெல்லாமே கொஞ்சம் டிவி பார்த்துட்டு பிள்ளைங்கள்ட்ட பேசிட்டு அந்த மாதிரி வந்து பண்ணுவேன். டிவில ஏதாவது சீரியலோ இல்லை சாங்ஸோ போட்டு விட்டோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு டைவர்ட் ஆகிடும். கொஞ்சம் வந்து அந்த வேலை பல்லு தெரியாது. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ஈவினிங் வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நண்டு வந்து வாங்கிட்டு வந்தாங்க. ரொம்ப நாள் ஆச்சுங்க நண்டு சாப்பிட்டு. நாங்கள் நண்டெல்லாம் எப்பயாவது ஒரு தடவை தான் சாப்பிடுவோம். அது வந்து வாங்கிட்டு வந்தாங்களா, செம்மையா நானே பண்றேன் காரசாரமா செட்டிநாடு ஸ்டைலுன்னு சொல்லிட்டு செம்மையா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி எங்களுக்கு ரொம்ப பிடிக்கிறது. இந்த இறால் நண்டெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குமா, அதெல்லாம் வந்து ஹஸ்பண்ட் தான் வந்து பண்ணி கொடுப்பாங்க. செம்ம கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. சூப்பரா வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் நைட் டின்னருக்கு என்னடா பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவரே வந்துட்டாரு. வந்து நண்டு வந்து வச்சுட்டாங்களா, நல்லா ஒரு 4-5 பீஸ் நண்டை வச்சு ஒரு புடி பிடிச்சாச்சுங்க. செம்ம ஃபில்லிங்காகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும் இல்லையா. அவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். யாருக்கெல்லாம் நண்டு பிடிக்குமோ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அவ்வளோ சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்க வந்து குவான்டிட்டி இந்த மாதிரி நீங்க நான்வெஜ் ஏதாவது மட்டனோ சிக்கனோ இந்த மாதிரி சாப்பிட்றீங்கன்னா அதை மட்டுமே எடுத்து நல்லா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடுங்க. ஸோ அதனாலதான் சொல்றேன், நைட் டின்னர் இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபில்லிங்காகவும் இருக்கும். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து இட்லி வந்து ஊற்றி வச்சேன். நான் இட்லி ஊற்றி வச்சுட்டு
இந்த நண்டு குழம்போட கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இட்லிலாம் அவங்களுக்கு ஊற்றி கொடுத்து எல்லாம் பண்ணதுக்கப்புறமா பாத்திரம் எல்லாத்தையுமே விலக்கி போட்டுட்டேங்க. விலக்கி போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு கிச்சன் வேலையை. அதுக்கப்புறமா நான் இன்னைக்கு வந்து தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். 6:30 மணிக்கு 7 மணிக்கு சாப்பிட்றீங்க, உங்களுக்கு நிறைய பசிக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய தண்ணி குடிக்கலாம். க்ரீன் டீ, பிளாக் டீ, பிளாக் காஃபி இந்த மாதிரி வந்து குடிச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் எதுவும் சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறமா நான் இன்னைக்கு சூப்பராக இன்னைக்கு வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிக்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.